வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 2025 அதிகமாக விற்பனையான ஒரு டாப் 10 செடான் கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் மக்கள் எஸ்யூவி பக்கம் தான் போகிறாங்க. பட் செடான் கார்கள் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கும், நல்லா கிளாஸாக இருக்கும், வீல் பேஸ் அதிகமாக இருக்கும், நல்லா லென்த்தியாக இருக்கும். டிக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக கொடுப்பாங்க. பூட் ஸ்பேஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். முன்னாடி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காராக ஒரு ட்ரிப்பெலாம் போகிறோம் அப்படின்னா செடான் கார்களை தான் சூஸ் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு போல்டான லுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்யூவி பக்கம் போகிறாங்க. அப்படி இருந்த போதிலுமே கூட சில கார்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. நிறையா கார்களுக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் growth கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் 10 கார்களை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10வது இடத்துல டொயோட்டாவில் கேம்ரி அப்படிங்கிற கார் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2024 312 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. பட் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா வெறும் 197 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆகிருக்கு. அப்போ -36%, அதாவது நமக்கு 36% சரிவை தான் சந்திச்சிருக்கு. 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி கார் இருக்குது. சிட்டியில் ஒரு காலத்தில் நல்லா சேல் ஆகிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரு. அதுவும் வெர்னா காருக்கு நல்ல ஒரு டஃப் கொடுக்குற காராக சிட்டி இருக்கும். பட் இப்போ வெர்னா வச்சு கொஞ்சம் சுமாராக போயிட்டுருக்கு. பட் சிட்டி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஜனவரி 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1123 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் வெறும் 739 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 384 கார்கள் டிஃப்ரெண்ட் வருது. நம்ம 34% பார்த்தீங்கன்னா நமக்கு சரிவை தான் சந்திச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல மாருதியில் சியாஸ் கார் வந்திருக்கு. சியாஸுக்கு நல்ல வரவேற்பு இந்த வருஷம் கிடச்சிருக்குங்க. சியாஸை பொறுத்த வரைக்கும் மாருதியில் இருக்கக்கூடிய செடான் டைப்பில் கார்கள்னு பார்க்குறப்ப டிசைர் இருக்குது, சியாஸ் வந்திருக்கு. டிசைருக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. அந்த வரவேற்பு சூப்பராக போயிட்டுருக்கு. பட் இன்னொரு புறம் சியாஸுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு போன வருஷம் கிடைக்கல. ஏன்னா வெறும் 363 கார்கள் மட்டும்தான் 2024 ஜனவரியில் விற்பனை ஆயிருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 768 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அப்போ 405 கார்கள் இந்த வருஷம் அதிகமாக விற்பனை பண்ணியிருக்காங்க. 111.57% பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சி போயிருக்கு. ஒரு சில கார்கள் மட்டும்தான் அந்த வளர்ச்சியில் போகிறது. அதில் அதிகமான வளர்ச்சி சியாஸுக்கு தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல ஹுண்டாயில் வெர்னா கார் வந்திருக்கு. வெர்னா காரை பொறுத்த வரைக்கும் 2024 ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 2172 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. பட் இந்த வருஷம் 1477 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. அப்போ 695 கார்கள் நமக்கு கம்மியாக சேல் ஆயிருக்கு. நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோன்னா 32% பார்த்தீங்கன்னா நமக்கு சரிவை தான் சந்திச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல நமக்கு டாட்டாவில் டிகார் கார் இருக்குது. டிகாரை பொறுத்த வரைக்கும் டியாகோ காரோட ஒரு செடான் வெர்ஷனாக தான் டிகார் விற்பனையில் வந்திருக்கு. டிகாரில் ஈவி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குற 10 கார்களில் எந்த கார்லையுமே ஈவி ஆப்ஷன் கிடையாது. பட் டிகாரில் மட்டும்தான் டாடா மோட்டார்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ டிகார் மல்டிபிள் பவர் ட்ரெயினில் நம்மளால் வாங்க முடியும். பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே இன்ஜினில் நமக்கு சிஎன்ஜியும் இருக்குது. சிஎன்ஜியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஈவியும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ 3 விதமான பவர் ட்ரெயினில் நமக்கு டிகார் கிடைக்கும். இருந்த போதிலுமே டியாகோவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு பார்த்தீங்க அப்படின்னா டிகாருக்கு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கவுண்டில் பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டுருக்கு. 2024 ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1539 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. பட் இந்த வருஷம் 1484 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. ஒரு 55 கார்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக விற்பனை ஆயிருக்கு. ஒரு 3% நமக்கு சரிவை சந்திச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல ஸ்கோடாவில் ஸ்லாவியா கார் இருக்குது. ஸ்கோடா ஸ்லாவியா பற்றி சொல்லணும் அப்படின்னா கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கின ஒரு காரு. ஜெர்மன் டெக்னாலஜி. நமக்கு பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும். இப்போ இந்த காருக்கும் நமக்கு வளர்ச்சி அதிகமாகிருக்கு. இப்போ 2024 ஜனவரியில் வெறும் 1242 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருந்துச்சு. பட் இப்போ ஜனவரி 2025 பார்த்தீங்கன்னா 1510 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 268 கார்கள் கிட்ட நமக்கு சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 21.58% பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Volkswagenல விர்டஸ் கார் இருக்குது. விர்டஸ் காரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2024 1879 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. பட் இந்த வருஷம் ஜனவரியில் 1795 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 84 கார்கள் கம்மியாக விற்பனை ஆயிருக்கு. -4.47% பார்த்தீங்கன்னா சரிவை சந்திச்சிருக்கு. பட் சரிவை சந்திச்சிருந்தாலும் பெரிய அளவில் இல்லை, -4 தான் வந்திருக்கு. அப்போ அந்த 4வது இடம் 5வது இடம் 2 இடத்துல இருக்கக்கூடிய கார்கள் ஒரே பில்டு குவாலிட்டி சேம் பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்ட கார்கள் தான்.
ஏன்னா நமக்கு வந்து ஓவராலாக குளோபலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Volkswagen குரூப்புக்கு கீழே தான் வந்து நமக்கு வந்து ஸ்கோடாவும் வந்து வருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்லாவியா எடுத்துக்கிட்டாலும் சரி, விர்டஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து டிசைன் வைஸ் வந்து நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர மெயின் இன்ஜின் மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து சேம் தான். இந்த 2 கார்களுமே நமக்கு வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு. ஒரு வேரியஸ் இம்பாக்ட் டெஸ்ட் வந்து பண்ணதில் வந்து நமக்கு தலை, நமக்கு கழுத்து பகுதி, செஸ்ட்டு, கால் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்டலில் வந்து காரை மோத விட்டு டெஸ்ட் பண்ண போய் சரி, சைடு இம்பாக்ட் டெஸ்ட்லேயும் சரி, நான் ஓரளவுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்பை விட இப்போ வந்து மக்கள் வந்து சேஃப்டிக்கும் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஷ் டெஸ்ட்டில் எவ்வளோ ரேட்டிங் வந்து வாங்குது, சேஃபாக இருக்குமா கார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து சியாஸ், சிட்டி, வெர்னா இந்த மாதிரி கார்கள் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தாலுமே கூட நமக்கு விர்டஸ், ஸ்லாவியாவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 4-5 இடங்களை பிடிக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து இதுதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல நமக்கு வந்து ஹோண்டா அமேஸ் கார் வந்திருக்கு. அமேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பெருசாக கொடுத்தாங்க. டிரைவர் டிஸ்பிளேயும் வந்து பெருசாக மாறி இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்தாங்க. 6 ஏர் பேக் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த 6 ஏர் பேக் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லா பிராண்டுமே வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து போட்டி காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேஸ் காரில் வந்துருக்கு. அதில் வந்து ஹோண்டா சென்சிங் டெக்னாலஜி வந்து வரும், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வசதி வரும், கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம், லேன் கீப்பிங் அசிஸ்ட் சிஸ்டம், ரோட் டிபேச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம், ஆட்டோ ஹைபீம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதிய அமேஸ் காரில் வந்து வரும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2024 பார்த்தீங்கன்னா 2972 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் 3591 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. 619 கார்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20.83% வந்து சேல்ஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து இப்போ இந்த லிஸ்ட்டிலே வந்து ஒரு 3 கார்கள் மட்டும்தான் நமக்கு வந்து சியாஸ், ஸ்கோடாவில் ஸ்லாவியா, ஹோண்டாவில் வந்து அமேஸ், இந்த 3 கார்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா செடான் கார்களுமே வந்து நமக்கு வந்து சரிவை தான் சந்திச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல ஹுண்டாயில் ஆரா கார் வந்திருக்கு. ஆரா காரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2024 5516 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5388 கார்கள் மட்டும் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஆராவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காம்பாக்டான செடான் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு டாப் 3 இடத்துல இருக்கக்கூடிய கார்களுமே நமக்கு வந்து ஒரு காம்பாக்ட் செடான் லிஸ்ட்டில் தான் வந்து வரும். ஹோண்டா அமேஸும் அந்த கேட்டகரி தான். ஹுண்டாய் ஆராவும் அமேஸுக்கு வந்து நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இப்போ இந்த ஆராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 128 கார்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக விற்பனை ஆயிருக்கு. ஒரு 2.32% வந்து சரிவு வந்து சந்திச்சிருக்கு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா மாருதியில் டிசைர் கார் வந்திருக்கு. டிசைரும் நமக்கு வந்து காம்பாக்ட் செடான் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கார் தான். இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒரு டாப் 10 செடான் கார்கள்னு எடுத்தோம்னா நமக்கு ஒரு மாதமும் ஒரு 10,000 கார்களுக்கு மேலே சேல் ஆகிறது நமக்கு வந்து டிசைர் மட்டும்தான். ஜனவரி 2024 பார்த்தீங்கன்னா 16,733 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 15,383 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. அப்போ வந்து 1,350 கார்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக விற்பனை ஆயிருக்கு. 8.07% பார்த்தீங்கன்னா சரிவை வந்து சந்திச்சிருக்கு. நன்றி.